மலைகள் சூழ்ந்த ஒரு பிளெயின் லேண்டில் வந்து ஒரு காளை வந்து திருப்பி காட்சியளிக்கும். அப்போது இதுதான் அந்த சிவன் அப்படின்னு சொல்லி பீமன் ஓடுறதுக்குள்ளே அவர் வந்து அப்படி நிலத்துக்குள்ளே மறையறதுக்கு போகிறாரு. அப்படி மறையறதுக்கு போனோன்னே பீமன் வந்து அந்த ஹம்பை மட்டும் பிடிச்சின்றார், திமிழை மட்டும் பிடிச்சின்றார். அப்படி பிடிக்கும்போது உருவான அந்த லிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத். ஏன் மூலாதார சக்கரங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உபாசகர்கள் தப்பம் இல்லை ஒரு பூஜை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு ஒரு நிலத்துலேருந்து விளைந்த மரத்துலேருந்து தானே பழம் வரும். ஒரு லெவலுக்கு மேலே கேதார்நாத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஃப் தபஸை நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு டீப்பான ஒரு பிலீஃப் இருக்குது. முன்னாடி கேதார்நாத் ட்ரெக்குன்றது வந்து உங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடிய, ஏன்னா 2013 ஃப்ளட்டுக்கு முன்னாடி வந்து அது ஜஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர் ட்ரெக்காக இருந்தது. ஆனால் அப்புறம் அது டிவாஸ்டேட் ஆகி ரூட்டு மாறினதுக்கு பிற்பாடு இட் ஹாஸ் பிகம் 18 to 19 கிலோமீட்டர்ஸ். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து இட் ஹாஸ் நல்ல ரீமாடல் பண்ணி வழியில் நிறையா வசதிகள் பண்ணி கொடுத்ததுனால வந்து எல்லாருமே போகலாம். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கும் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கும் கேதார்நாத் ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா அது ரிஷபத்தின் திமிழ் போலையே இருக்குது அப்படிங்கிறதுனால அது ரோலாய் வந்துருச்சு. ஆமாம், ரோலாய் வந்தது கோயிலுக்கு. அதாவது அந்த கல் அடிச்சிருந்ததுன்னா கோயிலை ஃபஸ்ட்டு தரமட்டமாக ஆகிறதே லிங்கம் தான். ஏன்னா கோயிலை நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலோட இன்னர் மோஸ்ட் தான் லிங்கம் இருக்குது. ஸோ கல் உருண்டு வந்தது பின்னாடி வழியாக, கோயிலோட பின்னாடி வழியாக. ஸோ அடிச்சிருந்ததுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு காலியாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஹிமாலயாஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற சர்வே படி இல்லை இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி யங் மவுண்டெயின்ஸ். தே ஆர் ஸ்டில் இன் ஃபார்மேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு யங் மவுண்டெயின் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு கல் வந்து வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நிற்கிதுங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது. நமஸ்கார். இந்த கேதார்நாத் பற்றி பேசி வந்தப்போ நம்ம ஆல்ரெடி ஹரித்வார் அந்த சக்தி பீடங்கள் பல எல்லாம் பற்றி பேசும்போது கடைசியாக நீங்கள் வந்து அந்த கேதார்நாத் பற்றி சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் இப்போ போயிருக்கிற இடம் எல்லாமே வந்து அந்த ஹரித்வார் கேதார்நாத் எல்லாம் தான் நீங்கள் போயிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக. இப்போ கேதார்நாத் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஜென்ரலாக உங்களுக்கு பாண்டவர்கள் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டெம்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து ஆதிசங்கராச்சாரியார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் கேள்விப்பட்டேன் நான். மற்றபடி அங்கே என்னென்ன விஷயங்கள் கேதார்நாத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கும்? பாண்டவர்கள் வந்து தங்களோட சொந்த பிரதர்ஹுட்டையே அந்த போர் காரணமாக கொலை செய்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரம்மஹத்தி குற்ற உணர்ச்சி, பிரம்மஹத்தி எல்லாமே வந்து ரொம்ப அவங்கள பீடித்ததுனால இமயமலையில் சிவனை தேடி போகிறாங்க. இமயமலையில் வந்து சிவனை தேடி போய் எப்படியாவது நம்ம அந்த பாவ விமோச்சனம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது தூரத்தில் ஒரு காளை ரூபத்தில் சிவனை அவங்க பார்க்குறாங்க. அந்த காளை ரூபத்தில் சிவனை முதலில் கண்டது வந்து பீமனும் அர்ஜுனனும். ஸோ அங்கே இருக்கார் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, பின்னாடியே ஓடும்போது மறைஞ்சிடுறாரு அவர். அப்படி மறையும் போது அந்த மறைஞ்ச இடம் தான் குப்த காஷி, குப்தமாயிட்டார் அப்படிங்கிற. ஸோ மேலே இல்லை இங்கே தான் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி மேலும் அந்த குப்த காஷின்றது கேதார்நாத் ஒரு 2 ஸ்டாப்பிங் முன்னாடி. குப்த காஷி அப்படிங்கிறது வந்து மறைந்த இடம், ரகசியமான இடம் அப்படின்ற மாதிரி. அதை சித்திரகுப்தன் அப்படின்னா சித்திரத்திலிருந்து மறைவாக இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி குப்த காஷி அப்படின்றது. ஆமாம். ஸோ அதனால் வந்து அங்கேருந்து திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது திருப்பி அந்த ஒரு பிளெயின் லேண்டில் அந்த ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு பிளெயின் லேண்டில் வந்து ஒரு காளை வந்து திருப்பி காட்சியளிக்கும். அப்போது இதுதான் அந்த சிவன் அப்படின்னு சொல்லி பீமன் ஓடுறதுக்குள்ளே அவர் வந்து அப்படி நிலத்துக்குள்ளே மறையறதுக்கு போகிறாரு. அப்படி மறையறதுக்கு போனோன்னே பீமன் வந்து அந்த ஹம்பை மட்டும் பிடிச்சின்றார், திமிழை மட்டும் பிடிச்சின்றார். அப்படி பிடிக்கும்போது உருவான அந்த லிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத். கேதாரம் அப்படின்னா பிளெயின் ஃபீல்டு, கேதார்நாத் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தோன்றியவர். அதனால தான் கேதார்நாத் லிங்கமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாட்டின் திமிழ் போல் இருக்குமே தவிர ப்ராப்பராக நம்ம பார்க்குற மாதிரி ஆவுடை சிவன் இருக்காது. ஸோ அந்த மாடின் திமிழ் போல் இருக்கிறது. அந்த பஞ்ச கேதாரம் இருக்குது, துங்நாத், ருத்ரநாத், இது. ஸோ அந்த 5 கேதாரமுமே வந்து சிவனோட 5 முகங்களாகவும் பஞ்சபூத தத்துவமாகவும், இப்போ எப்படி நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கோ அது மாதிரி பஞ்ச கேதாரத்தை பஞ்சபூத ஸ்தலங்களாகவும் சிவனோட பஞ்ச முகத்தோட ஸ்தலங்களாகவும் அங்கே வச்சுருக்காங்க. இது கேதார்நாத்தோட ஒரு ஸ்பெஷல். இந்த 21 days கேதார கௌரி விரதம்னு அது என்னன்னா
அம்பாள் வந்து பிரபஞ்சம் வந்து தோன்றியதற்கு தோன்றும் போது மாஸ்குலினிட்டி மட்டும்தான் இருந்தது. அந்த மாஸ்குலினிட்டி, அந்த சக்தி ஐக்கியம் வந்து இந்த வராமல் அந்த தீபாவளி அமாவாசைக்கு பிற்பாடு ஒளி ரூபத்தில் வெளியே வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகாத்மியம் இருக்குது, கேதார மகாத்மியம்ல இருக்குது. ஸோ இந்த அமாவாசைக்கு பின் 21 கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆமாம், அதாவது ஒரு மகாத்மியம் என்னவென்றால் அந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் தான் நம்ம இந்த உலகம் தோன்றும் உலகமாக பார்க்குறோம். அப்போது வந்து இது எங்கேருந்து வருது இந்த கதைன்னா, அந்த சக்தியில் வந்து சிவன் போல சக்தி பீடங்கள் உருவாயிருது. சக்தி பீடங்கள் உருவானதுக்கு பிற்பாடு வந்து சக்தி தத்துவமே குப்தமாக இருக்குது, வெளிப்படையாக இல்லை, அவன் எங்கேயோ இருக்கா. அப்போ வந்து சிவ தத்துவம் மட்டும்தான் ப்ரிவேலில் இருக்குது. அந்த மாஸ்குலினிட்டி மட்டும் இருக்கும்போது உலகத்தோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சதி தேவையான வழி இல்லாத போது சிவன் வந்து ரொம்ப பித்து பிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது சக்தி தத்துவம் இல்லாத ஒரு தபஸ்லேயே இருந்திருக்காரு. ஸோ வந்து உலகம் வந்து ஒருமையில் இருந்திருக்கு, ஆண் பெண் அந்த மாதிரி ஒரு டியூவாலிட்டி இல்லாமல் ஒரு ஒருமை தத்துவத்தில் இருந்திருக்கு. ஒரு இருள்னு இருந்தால் பகல் இல்லை, இருள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அம்பாள் வந்து இந்த மாதிரியான ஒரு விரதம் மேற்கொண்டா. ஏன்னா அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அம்பாள் வந்து ஹிமவானுக்கு பிறந்துடுறா. பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவள் தபஸ் பண்ணி 21 நாள் ஒரு கௌரி நோன்பு இருக்கா. 21 நாள் இந்த 21 நாள், இந்த 21 நாள்ன்றது வந்து அமாவாசை தீபாவளியோட முடியுது. இந்த 21 டேஸ் அவள் விரதம் இருந்து 21st டே வந்து அந்த சிவ தத்துவத்தோட ஐக்கியம் ஆகிறதுனால தான் தீப ஒளி. அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த காமேஸ்வரன் சிவனுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயமா அந்த தீப ஒளி அந்த அம்பாள் போய் ஐக்கியம் ஆனதுக்கு அப்புறமேட்டு எல்லா இடங்கள்லையும் அந்த ஒரு இருள் நீங்கிட்டு அப்படின்னா மாதிரி அந்த இருமை தத்துவத்துக்குள்ள உலகம் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ட் அண்ட் ஒன் ஸ்டார்ட். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அடுத்து விஷ்ணு கண்ணை திறந்துருவார். அவரோட இந்த நித்திரையும் கலைஞ்சிரும். இந்த 4 மாதம் அவரோட சயனம் அதுவும் முடிஞ்சு மார்கழியில் அவர் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துடுறாரு அப்படிங்கிறது வந்து ஸோ எல்லாமே இதுக்கு ஆடப் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் முடிஞ்சு இந்த ஐக்கிய தத்துவம் இந்த 21 நாள் இந்த கேதார கௌரி விரதம்ங்கிறது அம்பாள் மேற்கொண்ட இடமா கேதார்நாத்தை சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவன் மேற்கொண்டா அப்படிங்கிறது ஒரு மகாத்மியம் கேதார மகாத்மியத்திலே இருக்குது. அதனால் அந்த கேதார்நாத் அப்படிங்கிற அந்த கோயில் வந்து மிகவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில்ன்றது வந்து உபாசகர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கூற்றும் கூட. ஏன் ஸ்பெஷலானா, அதாவது அது ஒரு பிளெயின் ஃபீல்டு கேதாரம் அப்படிங்கிறது வந்து மூலாதார சக்கரங்களையும் குடிக்குது. அது போக ஏன் மூலாதார சக்கரங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உபாசகர்கள் தப்பம் இல்லை ஒரு பூஜை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நிலத்துலேருந்து விளைந்த மரத்துலேருந்து தானே பழம் வரும். ஸோ கேதார்நாத்துக்கு ஒரு லெவலுக்கு மேலே கேதார்நாத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஃப் தபஸை நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு டீப்பான ஒரு பிலீஃப் இருக்குது. இது வந்து ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் தாட். இப்போ நம்ம மாடர்ன் ஃபிலாசபியில் நீங்கள் இந்த மாதிரியான ஐடியாலஜி பார்க்க முடியாது. பட் ஓல்ட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கேதார்நாத் அந்த மாதிரியான சார்தாம் யாத்திரைகள் மேற்கொள்ளும் போது அவங்க வந்து தபஸ் ஓரளவுக்கு அவங்க ரைப் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதும், அந்த ரைப் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த பலனை வாங்கிக்கிறதுக்கோசரம் கேதார்நாத் பத்ரிநாத்லாம் போகிறாங்க. ஏன்னா பத்ரிநாத்தும் அது மாதிரியான பத்ரிநாத்தும் விஷ்ணு தபஸ் செய்த இடம். அங்கே வந்து இலந்தை மரம் வந்து பத்ரி மரமாக லக்ஷ்மி உருகொண்டு அவருக்கு கொடை பிடிச்சதுக்கப்புறமேட்டு அவருக்கு அது கிடச்சது. ஸோ எல்லாமே அந்த இடமே வந்து ஒரு ஃப்ரூட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா எப்பயுமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கேதார்நாத்தில் அது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட்ஸ் நல்லாவே எடுத்து, முன்னாடி நான் போன போதெல்லாம் வந்து நெட்வொர்க்ஸ் ரொம்ப நான் அவ்வளோதான், ஃபோனை தூக்கி எங்கேயாவது உரம் போட்டுற வேண்டியது, ஒரு யூஸும் கிடையாது. என்ன நடந்தாலும் அது 2013 ஃப்ளட்டு அந்த சமயத்தில் எல்லாமே ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்குமே கொஞ்சம் நெட்வொர்க்ஸ்லாம் ரொம்ப கரபாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த தடவை இப்போ பாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே நல்லாவே எடுத்து கட்டி பேஸ் கேம்ப்லேருந்து கீழே வரைக்கும் நிறையா ஸ்டால்ஸ், நிறையா ஃபெசிலிட்டேஷன்ஸ் நிறையா கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்ததுனால எல்லாருமே போகக்கூடிய ஒரு வசதி இப்போ இருக்குது. முன்னாடி கேதார்நாத் ட்ரெக்குன்றது வந்து உங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடிய. ஏன்னா இப்போ முன்னாடி வந்து 16 கிலோமீட்டர் அந்த 2013 ஃப்ளட்டுக்கு முன்னாடி வந்து அது ஜஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர் ட்ரெக்காக இருந்தது. ஆனால் அப்புறம் அது டிவாஸ்டேட் ஆகி ரூட்டு மாறினதுக்கு பிற்பாடு இட் ஹாஸ் பிகம் 18 to 19 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட்.
ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து இட் ஹஸ் நல்ல ரீமாடல் பண்ணி வழியில் நிறையா வசதிகள் பண்ணி கொடுத்ததுனால வந்து எல்லாருமே போகலாம். இல்லை என்னால் வந்து நடக்க முடியாது, நான் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா குதிரைகள் அந்த மாதிரி வசதிகளும் இப்போ இருக்குது. இல்லை குதிரையும் என்னால் முடியாதுன்னா ஹெலிகாப்டர் சர்வீசஸ், அதுவும் சிம்பிளி ஐஆர்சிடிசிலே வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரையர் புக்கிங் இருந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு வசதிகள் கொண்டு வந்திருக்காங்க நிறையா. அதனால் இவ்வளோ பலன் இருக்கிற கோயில்களுக்கு எல்லாருமே போக முடியும் அப்படிங்கிறது. ஜோதிடமாக வந்து அது ரிஷபத்தின் திமில் போல் இருக்கும் ஒரு கோயில்ன்றதுனால ரிஷபராசி ரிஷப லக்னம் அவங்க அங்கே போயிட்டு வர்றதின் மூலமாக நல்ல பண வரவு இல்லை நல்ல சுக்கரப்பிரீத்தியாக வந்து நிச்சயமாக போயிட்டு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை அவங்களுக்கு. அந்த ஜோதிர்லிங்கங்களே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 12 ஜோதிர்லிங்கம் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் இந்தந்த ஜோதிர்லிங்கம்னே இருக்கு. ஜாதகப்படியே வந்து பார்த்தோம்னா இவாளுக்கு இந்தந்த ஜோதிர்லிங்கத்தை விசிட் பண்ணோம்னாலே அது ஒரு இப்போ பார்த்தோம்னா இப்போ கேதார்நாத்னு சொல்லும்போது ஓம் நம சிவாய நமோ கேதார்நாதாய அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரங்களை சொல்றது ரெகுலரா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே அப்படி இருக்கக்கூடியது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆமாம். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கும் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கும் கேதார்நாத் ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா அது ரிஷபத்தின் திமிழ் போலையே இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு உண்டு. ஏன்னா பசுபதி அப்படிங்கிறது அவரே வந்து அந்த ஒரு புல் நந்தி ஸ்வரூபத்திலேயே அவரே வந்திருக்காருங்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் இந்த 2013 ஃப்ளட் பற்றி சொல்லும்போது தான் அதுலேயே ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் தான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த திவ்ய ஷிலான்னு சொல்லிட்டு சுவாமியோட அந்த கோயிலை மட்டும் அப்படியே பின்னாடி இருந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அகலம் இருக்கும் போல் இருக்கே, 12 அடி நீளமும் 20 அடி அகலமும் இருக்கு. ரோல் ஆகி வந்துருச்சு. ஆமாம், ரோல் ஆகி வந்தது கோயிலுக்கு. அதாவது அந்த கல் அடிச்சிருந்ததுன்னா கோயிலை ஃபஸ்ட்டு தரமட்டமாக ஆகிறதே லிங்கம் தான். ஏன்னா கோயிலை நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலோட இன்னர் மோஸ்ட் தான் லிங்கம் இருக்குது. ஸோ கல் உருண்டு வந்தது பின்னாடி வழியாக, கோயிலோட பின்னாடி வழியாக. ஸோ அடிச்சிருந்ததுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு காலியாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. கரெக்டாக அங்கே வந்து நின்று வந்து அப்படியே செவரு மாதிரி நின்று அந்த படத்தில் கூட ரொம்ப அழகாக அனிமேட் பண்ணியிருந்தாங்க. அந்த விழுந்து அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு போகிறது பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அது நிறைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து அதை நிறைய சோதனை பண்ணா போல் இருக்கு. சோதனை எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு மிராக்கிள் தான்ற மாதிரி சொல்லி. ஏன்னா அது ஃபுல்லி ஸ்லோப்பு, அந்த கல் நிற்கிறதுக்கான எந்த விதமான தேவையுமே அங்கே கிடையாது. ஏன்னா அதுவே அதாவது ஒரு பர்பண்டிகுலர் 60-70 டிகிரி இன்க்ளினேஷனில் ஒரு பாறை உருண்டு வந்துட்டு இருக்கு. அது எந்த விதமான எக்ஸ்டர்னல் பவரும் இல்லாமல் அது ஒரு இடத்துல நிற்கிறதுங்கிறது வந்து, அதுவும் கோயிலில் இடிச்சு நிற்கிறது வேற, கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறது வேற. ஆமாம், சொல்ற மாதிரி பெருசாக தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குறோம். ஆமாம், அது மாதிரி இப்போ இங்கே மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணாஸ் பால் சொல்லிட்டு அது ஒன்று மாதிரி இருக்கும். ஆமாம், அதுக்கு வெண்ணெய் அப்படின்ற மாதிரி பட்டர் அப்படின்ற வெண்ணெய் உருண்ட மாதிரி நின்றுட்டு இருக்கு மகாபலிபுரத்தை. ஸோ அதுவுமே அதையே நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சொல்கிறதுக்கே சொல்ல முடியாது. பயங்கரமான ஒரு, அதுவும் ஹிமாலயாஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற சர்வே படி இல்லை இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி யங் மவுண்டன்ஸ். தே ஆர் ஸ்டில் இன் ஃபார்மேஷன். அவங்க அது வந்து ஃபுல்லி ஃபார்ம் ஆல்ப்ஸ் மாதிரியோ இல்லை ஆஃப்ரிக்கன் மவுண்டன்ஸ் மாதிரியோ அது வந்து ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் கிடையாது ஹிமாலயஸ். இட் இஸ் ஸ்டில் இன் ஃபார்மேஷன், இட் இஸ் யங்கர் மவுண்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு யங் மவுண்டைன் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு கல் வந்து வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நிற்கிதுங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இட் இஸ் க்ரோயிங், ஹிமாலயாஸ் ஆர் ஸ்டில் க்ரோயிங். அது வந்து நம்ம இன்னும் முடியல, ஃபார்ம் ஆகவே முடியல இன்னும் ஹிமாலயாஸ். ஸோ அது உருண்டு வந்து நிற்கிறதுங்கிறது வந்து சாமானியம். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா கேதார்நாத் ஒரு சில படையெடுப்புகள்லாம் உண்டாயிருக்கு இல்லையா, நிறைய படையெடுப்புகள். பட் ஹிமாலயன் லேண்ட்ஸ்கேப் இஸ் நெவர் ஃபார் வார்ஃபேர். ஓகே, ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆர் வெல் ட்ரெயின்டு ஃபார் இட். மற்றபடி வேறு யாராலையும், அதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். ஏன்னா ஹிமாலயாஸை கடந்து வந்து அடிக்கிறதுங்கிறது அதுதான் சைனாக்காரன் துடிக்கிறான். வேற அங்கே மற்ற இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் கூட நீங்கள் வந்து போன தடவை பேசிட்டு இந்த மாதிரி கேதார்நாத்ல அம்பாளோட விக்கிரகம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் பறந்து விரிந்த தத்துவங்கிறது வந்து புவனேஸ்வரி தத்துவம், ஆகாய தத்துவம். ஓகே ஓகே. அதனால அந்த ஆகாய தத்துவம் அங்கே நிறைந்து இருக்கு. அந்த மூலாதார தத்துவத்தில் சிவன் இருந்தாலும் அந்த மூலாதாரத்துக்கு அப்படியே ஒரு இன் யாங் ஃபோர்ஸ் மாதிரி அந்த இன் ஃபோர்ஸாக ஆகாய தத்துவமும் அங்கே நிறைந்திருக்கு. அதனால் சக்தி உபாசகர்கள் ஒரு ஹ்ரீம் பீஜாட்சரமான அந்த அம்பிகை ஸ்வரூபமாக புவனேஸ்வரி வந்து அங்கே குப்தமாக
கலந்துருக்கா. ஏன்னா கேதாருக்கு அம்பாள் அங்கே போய் ஐக்கியம் ஆயிருக்காள். அதனால வந்து அந்த ஒரு விஷயம் கேதார்நாத்துக்குள்ள போனாலே நம்ம வந்து அம்பாளோட இடத்துக்குள்ள போற மாதிரியான ஆமாம் உள்ள எங்க போனாலுமே. ஏன்னா அந்த ஸ்பேஸ் எலிமெண்ட் வந்து அங்கே நிறைஞ்சிருக்கு. அதனால நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோதான் ஒரு ஸ்பேஸே இல்லை, ஒரு இறுக்கத்தில் இருந்தாலும் இந்த ஒரு பயணம் வந்து நமக்கு அந்த இறுக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்து நமக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஓய்வை கொடுத்து அனுப்பிச்சி வைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் எலிமெண்ட் அப்புறம் ஸ்பேஸ் எலிமெண்ட் இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா மந்திர ஜபம் ரொம்ப சீக்கிரமாக சித்திக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். நம்ம போய் என்ன ஒரு மந்திரம் சொன்னாலுமே அந்த மந்திரம் வந்து உடனடியாக. பொதுவாகவே நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு மந்திர ஜபம் பண்ணுறோம் இல்லை ஒரு ஆமாம். ஏன்னா க்ஷேத்திரங்களில் வந்து இயற்கையாக ஒரு சித்தி இருக்குது. அங்கே ஏதோ ஒன்று ஏற்கனவே சித்தி ஆயிருக்கு. அதான் சொல்கிறல, ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நம்ம ஒரு உபகரணம் வச்சு ப்ரீத் பண்ணுறது எப்படி இருக்குது, இல்லை ரிச்சான ஒரு பிளேஸில் போய் நம்ம சும்மா நின்னாலும் அந்த ஒரு எஃபர்ட்லெஸ்னஸ் தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்மளை தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அந்த ரெண்டாவது கார்மிக் பேர்டன்ஸ். நம்ம அந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போகிறதுக்கு பணம் செலவு பண்ணுறோம், கண்டிப்பாக நேரத்தை செலவு பண்ணுறோம், நம்ம மனசை செலவு பண்ணுறோம். இது மாதிரி அத்தனையும் நம்மளோட எல்லா ஃபேக்டர்ஸையும் செலவு பண்ணி தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். நம்ம வந்து சும்மா போயிட முடியாது. காரு பிடிக்கணும், பஸ்ஸு பிடிக்கணும், சாப்பாடு நமக்கு கம்ஃபர்டபுளானது இல்லை, எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கணும். அப்போ நம்ம கர்ம வினைகளுக்கு எதிராக போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லாம் நம்ம வீடுங்கிற சூழ்நிலை வந்து நம்ம இயற்கையான கர்மா. நம்ம ஏன்னா வீடுன்றது நம்ம பிறவியிலேருந்து நமக்கு இருக்கிற இடங்களில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அது வந்து இயற்கையான கர்மா. ஆனால் அதுவே வந்து அதை தாண்டி அதை விட்டுட்டு நான் வேறு ஒரு இடத்துக்கு முனைஞ்சு போய் உட்காந்து சாதனை பண்ணுறேங்கும் போது நம்ம ஆல்ரெடி நம்ம கர்மாவுக்கு ஃபைட் பண்ணுறோம். அப்போ அந்த கர்ம வினைகள் தீர்றதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு உட்காந்து பண்ணால் இன்னுமே நமக்கு ஒரு சப்போர்ட் ஜாஸ்தியாக. மற்ற கோயில்கள் கேதார்நாத்லேருந்து உங்களுக்கு பத்ரிநாத் போக முடியும். முக்கியமத்தன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து மேலே போனால் பத்ரிநாத் வந்துடும். கங்கோத்ரி யமுனோத்ரி அது செப்பரேட் பாது. ஆனால் எல்லாமே டேக்ஸ் 3 days. நம்ம வந்து வித்தவுட் ஹெலிகாப்டர் நம்ம சாப்பர் வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் 20 minutes பார்த்துட்டு 4 days வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் வந்து இல்லை நான் வந்து ஹார்ஸில் போகிறேன் இல்லை கேபில் போகிறேன்னா எப்படி இப்போ சாப்பர் இருந்ததுன்னா நம்ம வந்து சாப்பர் புக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஈஸிலி அவைலபிள்ங்கிற மாதிரி இருக்கு. ஈஸிலி அவைலபிள். ஈஸிட்டும் சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம பண்ணுற மாதிரி தான். ப்ராப்பராக ரிசர்வ் பண்ணால் நம்ம போகலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஒரு இங்கே வேறு கேதார்நாத்தில் ஸ்பெஷல் பூஜாஸ்ங்கிற மாதிரி ஏதாவது அவள் பண்ணுறது மற்ற இடத்த விட இங்கே பண்ணுறதுல ஏதாவது ஒரு தனியாக இல்லை? அங்கே ஆரத்தி அண்ட் பூஜாஸ் தான் கர்நாடகா பிராமின்ஸ் தான் அந்த இடத்துல பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே இந்த இதில் சொன்னேன் இல்லைங்க, ஹரித்வார் உள்ள கங்கா அதே மாதிரி அந்த மாதிரி பிராமின்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அவங்க தான் அந்த ஆராதனைகள் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் பூஜாங்கிறது ஒன்றும் இல்லை. பட் அங்கே ஒரு டிக்கெட் இருக்குது, 1000 rupees 1500 சேவா டிக்கெட் மாதிரி இருக்குது. வேறு கொஞ்சம் பால் கொடுத்துருவாங்க, நம்ம போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு தொட்டு இது பண்ணிவிட்டு வரலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணால் நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட். ரொம்ப சந்தோஷம். நிறைய அந்த பயண அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஃபஸ்ட்டு பரிகார ஸ்தலமுக்கு மெயினாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கணும். நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறவா. கண்டிப்பாக கண்டிப்பாக. நமஸ்கார்.